கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுகா பள்ளப்பட்டி சாலையில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளிகள் ஆறுமுகம் அகாடமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மற்றும் CS இன்டர்நேஷனல் பள்ளி ஆகியவை ஆகும். இப்பள்ளிகளை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய தகவல் உலா நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். சின்னசாமி செல்லாத்தாள் அறக்கட்டளை 1995 தொடங்கப்பட்டது. 3/6/1996 இருந்து ஆறுமுகம் அகாடமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி நடைபெற்று வருகிறது. இந்த பள்ளியினுடைய பெயர் தனக்கு கற்பித்த ஆசிரியராக இருக்கக்கூடிய மறைந்த மாமேதை புலவர் நாகு ஆறுமுகம் அவர்கள் பெயரில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளியினுடைய தலைவர் உட்பட ஒரு சில அறங்காவலர்களுக்கு ஆசிரியராக இருந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர், நடுநிலைப்பள்ளி ஆசிரியர், தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர், மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர், அவ்வளவு பெருமைக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய புலவர் நாகு ஆறுமுகம் அவர்கள் பெயரிலே இந்த பள்ளி அமைக்கப்பட்டிருக்கிறது. அறக்கட்டளை 30 ஆண்டு காலமாகவும் பள்ளி 29 ஆண்டு காலமாகவும் சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு வருகிறது. 2017 ஆண்டிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருந்த மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய திரு அப்துல் கலாம் அவர்கள் இந்த வளாகத்தில் கூடியிருந்த 6000க்கும் மேற்பட்ட மக்கள் மத்தியில் பேசுகிற போது, நான் இதுவரை பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்றிருக்கிறேன், பல்லாயிரம் கல்வி நிறுவனங்களிலே உரையாற்றியிருக்கிறேன், 20 ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களிலே நான் உரையாற்றி கொண்டிருக்கிறேன். ஆனால் இதுவரை தனக்கு பாடம் கற்பித்த ஒரு ஆசிரியர் பெயரில் பள்ளியை நிறுவி இருக்கின்ற போக்கை, அந்த செயல்பாட்டை நான் எங்குமே பார்த்ததில்லை. இங்குதான் பார்க்கிறேன், வியந்து போயிருக்கிறேன் என்று அப்படிப்பட்ட பள்ளியை நிறுவிய தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் சி. சுப்பிரமணியம் அவர்களையும் அவருடைய ஆசிரியர் புலவர் நாகு ஆறுமுகம் அவர்களையும் நான் நெஞ்சார மனதார பாராட்டுகிறேன் என்று மேடையில் பேசினார். இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வில் முதலிடத்தையும் 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பெற்றிருக்கிறார்கள். இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் வெளியே போகிற போது மனிதநேயம் மிக்க ஒரு முழு மனிதனாக போக வேண்டும் என்ற கோட்பாட்டோடு இந்த பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிற முதல்வர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அத்தனை பேரும் திட்டமிட்டு செயல்படுகிற காரணத்தினாலே ஆறுமுகம் கல்வியகத்தில் இருந்து வெளியே போகிற மாணவர்கள் உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் பெருமையோடு பேசப்படுகிறார்கள். இந்த கல்வி நிறுவனம் இந்த பகுதியில் கிடைத்தற்கரிய வரமாக கருதப்பட்டு பலரும் இங்கே கொண்டு படிக்க வைக்கிறார்கள். இந்த கல்வி நிறுவனம் ஒரு கல்வி திருக்கோயில்.
எல்லா வசதிகளும் இருக்கின்றன. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரில் இருந்து, சுத்தமான வகுப்பறையில் இருந்து, அருமையான மின்னணு சாதனங்களை கொண்டு பாடம் நடத்தப்படுகிற, அண்மை காலமாக உலகெல்லாம் புரிந்திருக்கிற அந்த கல்வி முறையை பயன்படுத்தி இங்கே பாட வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. ஆகவே ஆறுமுகம் கல்வியகம் என்பது ஒரு தலை சிறந்த கல்வியகமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. This is my dream school. Why it is unique? I have my own locker to keep my things. I don't want to carry the load. What an excellent painting. This is our ICT lab. It helps me to do myself and quite interesting. I am the future software developer. முளைக்கும் போதே அந்த விதையினுடைய வீரியம் தெரியும் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி தொடங்குகிற போதே அந்த சிஎஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சீரோடும் சிறப்போடும் தொடங்கப்பட்டு இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கிற மக்களெல்லாம் விரும்பி சேருகிற ஒரு பள்ளியாக அது அமைந்திருக்கிறது. நுனிநாக்கு ஆங்கிலத்தையும் தூய தமிழையும் கற்பிக்கிற ஒரு பள்ளியாக அந்த பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. What are you looking at on the big screen? Digital system. This enhances my knowledge. What are you studying? I am preparing a solution. A friend of mine. Whom are you calling? My friend, the speaking tree. It's helped me to speak with confidence. Did you want to meet my friend? Visit CS International School. I'm happy to introduce myself, Subbalakshmi, Principal of CS International School, Aravakuruchi, Karur District. We follow ICSE syllabus and it was founded in the year 2024. We have grades up to 7 and the syllabus what we follow, we call this as spiral curriculum, which is very helpful for the people to recall the subjects again and again. Our motto to start a school in this, though not I can call this as a remote area, but it's a small town with this ICSE syllabus, maybe a very big question in this area, why is such a syllabus in this? Because we don't think that, or we strongly believe education can be imparted to the children of certain age group, not such as the city, towns or other areas. I don't believe that. I believe very strongly that which can be imparted to any kind of a student who is age appropriate. This is the prime motto, and we would like to impart this education in this locality. The people, those who are searching for such a curriculum, at par with the city schools like the metros. Here we are doing that successfully for the past 1 year, and our parents are so great, and they feel that there are tremendous changes in their approach, in their learning aspect. Again, I would like to tell about the exam pattern is also so different in our school. We are conducting examination in 4 different phases. We are giving ample time for the children to innovate, analyze, understand, think, experience, experiment it, and then see that what is happening. So this is not just a rote learning system, this is application oriented. And of course in our kindergarten we have our AI facility where the children are enjoying a lot.
And that's a very important area for the kindergarten because they're enjoying and welcoming, thankful to the AI technology, where we are using that in our classroom, particularly in our kindergarten. And we have even our children, they prepare their projects and present it through the digital boards, the panel boards for each class what we have. And right from grade 1 onwards, they are preparing their projects, their assignments on their own. So the parents, when they are thankful to us, we feel so proud that we are contributing something to this area where our intention is to provide the children. We focus Western mind with Eastern culture. That is our prime aim. So with these few words, I welcome all of you to come and visit our campus, join hands with us and help flourish the Indian citizens of tomorrow. Thank you. My name is R. Shivakumar. I have been working as principal of Arumugam Academy, Metti High Secondary School for the past 13 years. And our school is headed by a galaxy of educationalists, right from our chairman, the managing trustee, Dr. C. Subramaniam, former vice chancellor of Tanjore Tamil University, former registrar of Bharathiar University, and Dr. M. Panivel, the Secretary Administration and former Associate Professor of PSC College of Arts and Science, Coimbatore, and many more. And we have a very good infrastructure in our school. We have RO water, drinking water, and we have a fleet of vehicles to bring the children in and around 20 kilometers in the surrounding places. We have a very good infrastructure in our school to meet the requirements of our students. We have a very fantastic computer science lab with round-the-clock internet facilities. We have well-equipped physics and chemistry laboratories to prepare these children and provide a very clear insight about the concepts. And we have a very forward-looking management to support us in all the ways. That is the actual reason for the success of these institutions. We have so many club activities like chess club, sports club, interactive clubs, fine arts clubs, Silambam clubs. We have a very good digital robotic laboratory with modern microcontrollers and drones, and to prepare the children on their innovative ideas. And we have a separate a trainer to train those students on their extra skills and science and technology. This is a specialty of our institution. உலகத்திலே தலை சிறந்த கல்வியாளர்களாக, அறிவியல் அறிஞர்களாக, மருத்துவர்களாக, நல்ல மனிதர்களாக உருவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இங்கே இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டிலே இருந்து கூட இங்கே வந்து கல்வி கற்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து, வெளிநாட்டிலே இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் நம்மூர் பண்பாட்டோடு ஒரு கல்வி நிறுவனம் வேண்டும் என்று தேடி இந்த கல்வி நிறுவனங்களிலே ஒன்றை தெரிவு செய்து வந்து தங்கள் குழந்தைகளை அமெரிக்காவிலே சேர்த்துவதற்கு பதிலாக அரவக்குறிச்சியிலே சேர்த்துவதற்கு தயாராக வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.